சரி, அத்தை எப்படி இருக்காங்க? ம் ஓகே தான். ம். நீ எதுல போன? மதி ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தா. ம். சரி, திரும்பி எப்படி வந்த? கார்த்தி ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தான். ம், ம். அவன் எப்படி இருக்கான்? ம் நல்லா இருக்கான். சாரிடி. எதுக்கு? இல்ல, உன் கூட வர முடியாம போனதுக்கு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகாம இருந்ததுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல பாக்யராஜ். நான் போனதே அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா எனக்கு தான் அம்மாவை ஒரு 2 நாளாவது கூட இருந்து பாத்துக்க முடியலையேன்னு ஒரு கவலை. நடக்கவே நடக்காத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? அண்ணா, மெடிக்கல் ஷாப் சண்முகம் காசு கொடுத்துட்டு போனாருண்ணே. என்னடா? அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்ணே. என்னது? நம்ம மோகன் இருக்கார்லண்ணா. எந்த மோகன்ரா? அதாண்ணா, இந்த செல்போன் சர்வீஸ் கடை வச்சிருக்காருல, அந்த மோகன்ண்ணா. ஆமா, மோகன. அவனுக்கு என்ன இப்போ? அவர் வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணா. அவர் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிடுச்சுண்ணா. போயிடுச்சுனா? எங்க போச்சு? என்னடா, எங்க போச்சு? இன்னொரு ஆள் கூட போயிடுச்சுண்ணா. டேய், அப்போ புள்ளைங்க? பிள்ளைங்களை விட்டு போயிடுச்சுண்ணா. திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏண்டா, அந்த மோகன் ஏதாவது குடிப்பானா? இல்ல பொண்டாட்டி அடிப்பானா, சண்டை போடுவானா? அதெல்லாம் இல்லண்ணா. அவர் ஒய்ஃப் ரொம்ப நாளா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்குண்ணா. இவர் அதை கவனிக்கல போல. திருதுப்புன்னு ஒரு நாள் போயிடுச்சு. ஏண்டா, நாட்டுல இப்படி இல்லாமடா நடக்குது? அது அவர் மேலேயும் தப்பு இருக்குல்லண்ணா. பொண்டாட்டி என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணணும்ல. அவர் அதை பண்ணல. அவர் சரியில்லைண்ணா. அவர் ஒழுங்கான ஆம்பளையா இருந்திருந்தா அவர் பொண்டாட்டியா ஓடி போகுது. ஆம்பளை சரியில்லைண்ணா, இப்படி தானே நடக்கும். வீட்டுல என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும்லண்ணா. சரிடா, நீ அவனை வர சொல்லு, நான் பேசுறேன். சரிங்கண்ணா. ம்.